வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா 11th ஸ்டாண்டர்ட் புக்கில் உள்ள ஹிஸ்ட்ரி பாக்ஸ் கொஷின்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ ஏற்கனவே சயின்ஸ் ஃபுல்லாகவே நம்ம 11th ஸ்டாண்டர்டில் பார்த்தாச்சு. ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி அண்ட் பாட்னி, சுவாலஜி பாக்ஸ் கொஷின் அண்ட் இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ்லாம் பார்த்துட்டோம். அண்ட் இந்த வீடியோவில் 11th ஸ்டாண்டர்டோட ஹிஸ்ட்ரி பார்க்கலாம். ஸோ ஹிஸ்ட்ரிக்கு தனி பிளேலிஸ்ட் கிரியேட் பண்ணி வச்சுருக்கோம். அதே மாதிரி மற்ற சப்ஜெக்ட்டுக்கும் தனித்தனியாக பிளேலிஸ்ட் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள், ஹிஸ்ட்ரியில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேரி அப்படிங்கிறத பத்தி சொல்லியிருப்பாங்க. தேரிகள் அப்படின்னா என்னன்னா மணல் குன்றுகளால் உருவாக்கப்படக்கூடிய கடற்பகுதி. மணல் குன்றுகளால உருவாக்கப்படக்கூடிய கடற்பகுதியா தேரிகள் அப்படின்னு அழைக்கப்படுது. இந்த மண் வகை பாத்தீங்கன்னா புத்துயிரின் 2ஆம் கட்டத்தில் உருவாகி இருக்கலாம் என நம்பப்படுகிறது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ மெயின் தேரிகள்னா மணல் குன்றுகளால் உருவாக்கப்பட்ட கடற்கரை பகுதி. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா தீக்கோழியோட முட்டை ஓடுகள் கிடைக்கப்பட்ட காலம் பத்தி சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்தியாவில் வரலாற்றுக்கு முந்தைய கால பண்பாடு நிலவிய இடத்துல தான் தீக்கோழிகள் இருந்ததற்கான சான்று கிடைச்சிருக்கு. இந்த பறவையோட முட்டை ஓட வச்சு மணிகள் செய்ய பயன்படுத்தியிருக்காங்க. இந்த தீக்கோழியோட முட்டை ஓட வச்சு மணிகள் செஞ்சிருக்காங்க. இது எங்க கிடைச்சிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா பாட்னா. ஸோ பாட்னாவில் கிடைச்ச தீக்கோழி முட்டை ஓட்டின் காலம் இன்றைக்கு முன் 25,000 ஆண்டுகள் அப்படின்னு சொல்லி கணிச்சிருக்காங்க. ஸோ 25,000 ஆண்டுக்கு முன்னாடி இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிருக்காங்க. இது எங்கெங்கெல்லாம் கிடைச்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா பாட்னா மட்டும் கிடையாது, பிம்பட்கா அப்படிங்கிற இடத்துலையும் இந்த தீக்கோழியோட முட்டை ஓடுகள் கிடைச்சிருக்கு அப்படிங்கிறது தான் இந்த படத்தில் கொடுத்துருக்காங்க. ஸோ மகாராஷ்டிராவில் உள்ள பாட்னா. அடுத்து பார்த்தீங்கன்னா மெஹர்கார்ல தொடக்க காலம் பல் மருத்துவம். ஸோ நம்ம சொல்றோம் பல் மருத்துவம் இப்பதான் இருந்திருக்கு அப்படின்னு சொல்றோம். ஆனா மெஹர்கர் அப்படிங்கிற இடத்துல அகழாய்வு நடத்தினதுல பல் மருத்துவம் அந்த காலத்துல இருந்திருக்கிறதுக்கான சான்றுகள் கிடைச்சிருக்கு. ஏன்னு பாத்தீங்கன்னா நம்மளோட மூதாதையர்கள் எல்லாமே மூலிகையை வச்சுதான் மருத்துவம் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்ப அவங்க உடல் நலத்தை பாதுகாக்கிறதுக்காக மூலிகையில வச்சு மருத்துவம் பண்ணிட்டு வந்திருக்காங்க. வாழ்க்கை முறை மாற மாற என்ன ஆச்சுன்னா நிறைய நோய்கள் உருவாச்சு. ஸோ அப்படி அந்த நோய்களுக்காக என்ன பண்ணியிருக்காங்கன்னா அந்த மூலிகைகளை வச்சு மருந்துகள் கண்டுபிடிச்சிருக்காங்க. அப்படி புதிய கற்காலத்தில் பார்த்தீங்கன்னா மக்கள் அரைத்த தானியத்தையும் சமைத்த உணவுகளையும் முன்ன தொடங்கினாங்க. அதுதான் பல் கோளாறுகள் ஏற்படுறதுக்கு மிக முக்கியத்துவம் வாய்ந்ததா இருந்திருக்கு. ஸோ அப்படி அந்த பல் கோளாறுகள் ஏற்பட்டதுனால அந்த காலத்திலே பார்த்தீங்கன்னா ஒரு உயிருள்ள ஒரு மனிதனோட பல்லுல துளையிட்டதற்கான சான்று கிடைச்சிருக்கு அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க. அப்ப பல்ல துளையிட்டு அந்த அளவுக்கு பல் மருத்துவம் செஞ்சிருக்காங்க அப்படிங்கிறது தான் இந்த மெஹர்கார்ல நடைபெற்ற அகழாய்வுல கண்டறியப்பட்டது. ஓகேவா? ஸோ அப்ப இந்த காலத்திலே பல் மருத்துவம் இருந்திருக்கும் அப்படிங்கிறது தான் இந்த அகழாய்வு மூலமா கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ பல் மருத்துவம் அப்படிங்கிறது மெஹர்கார்ல கண்டுபிடிக்கப்பட்டது அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு பொருட்களும் எந்த இடத்துல கிடைச்சிருக்கு அப்படிங்கிறது. ஸோ இது ஏற்கனவே எக்ஸாம்ல கேட்டிருந்தாங்க. சங்கு பாத்தீங்கன்னா நாகேஸ்வர் மற்றும் பாலக்கோட்டை இந்த நகரங்கள்ல கிடைச்சிருக்கு. சங்கு, வைடூரியம், வைரம் வைடூரியம் சொல்லுவாங்க, அந்த வகையான அணிகலன் வைடூரியம் சாடுகை அப்படிங்கிற இடத்துல கிடைச்சிருக்கு. அடுத்து கார்னிலியன் மணி குஜராத்ல உள்ள லோத்தல்ல. ஸோ லோத்தல்ல என்ன கிடைச்சிருக்குன்னா கார்னிலியன் மணி. அடுத்து ஸ்டீடைட் அப்படிங்கிற நுரைக்கல் தெற்கு ராஜஸ்தான்ல எடுத்திருக்காங்க. செம்பு ராஜஸ்தான்லயும் ஓமன்லயும் கிடைக்கப்பட்டிருக்கு. ஸோ இந்த பொருட்கள் எல்லாம் அகழாய்வுல எந்த நகரங்கள்ல கிடைச்சிருக்கு அப்படிங்கறத இங்க கொடுத்துருக்காங்க. ஸோ கண்டிப்பா எக்ஸாம்ல கேட்கலாம். இது பொறுத்துகளை கேட்கலாம், அதனால நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து ரோரி ஷெட் அப்படின்னு சொல்லக்கூடிய பகுதி. இந்த ரோரி ஷெட்டுங்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா படிவு பாறை. இந்த ரோரி ஷெட்டுங்கிறது என்னதுன்னா படிவு பாறை. இது பாகிஸ்தான்ல உள்ள ரோரிங்கிற பகுதியில கிடைச்சதுனால இதுக்கு ரோரி ஷெட் அப்படின்னு சொல்லி பேர் வச்சிருக்காங்க. இந்த கல்லை வச்சு ஹரப்பா மக்கள், அந்த படிவு பாறையை வச்சு ஹரப்பா மக்கள் கத்தியும் மற்ற கருவிகளும் செய்யறதுக்கு பயன்படுத்தியிருக்காங்க. ஸோ ரோரி ஷெட் என்பது ஒரு படிவு பாறை. இதை வச்சு ஆயுதங்கள் செய்ய பயன்படுத்தியிருக்காங்க ஹரப்பா மக்கள். அடுத்து ஜென்ட் அவஸ்தா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நூல். இந்த ஜென்ட் அவஸ்தா அப்படிங்கிறது பாரசீக அல்லது ஈரானிய நூல் அப்படின்னு சொல்றாங்க. இது ஜெராஸ்ட்ரிய மதத்தை சார்ந்த நூல். ஸோ ஜென்ட் அவஸ்தா அப்படிங்கிறது எந்த மதத்தை சார்ந்த நூல்னு கேட்கலாம், ஜெராஸ்ட்ரிய மதம். அண்ட் எந்த மொழி நூல் அப்படின்னா பாரசீக அல்லது ஈரானிய நூல்.
இந்தோ ஈரானிய மொழிகளை பேசி வந்த மக்கள் வாழ்ந்த நிலப்பரப்பு, அவர்களின் கடவுள் குறித்த செய்திகளை தான் இந்த நூல் வந்து சொல்லுது. ஜென்ட் அவஸ்தா அப்படிங்கிற நூல் இந்தியாவோட வடக்கு மற்றும் வடமேற்கு பகுதிகளை பற்றிய குறிப்புகளும் வந்து இந்த நூல்ல இடம்பெற்றிருக்குன்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம இந்த நூல்ல இருக்கக்கூடிய சொற்கள் எல்லாமே வேத நூல்களோட சமஸ்கிருத சொற்களோடு மொழி ஒற்றுமையாக இருக்கு அப்படிங்கிறதையும் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ இந்த ஜென்ட் அவஸ்தா நூலோட சில சொற்கள் வந்து நம்ம வேத நூல்களோட சமஸ்கிருத சொற்களுக்கு இணையா இருக்குங்கிறதையும் கண்டுபிடிச்சிருக்காங்க. அடுத்து இந்திய துணைக்கண்டத்திற்கு வெளியே அமைந்திருந்த ஆரியர்களோட தொடக்க கால வாழிடங்கள் பற்றியும் அறிந்து கொள்றதுக்கு இந்த நூல் வந்து ஒரு சான்றாக நமக்கு கிடைச்சிருக்கு. அதுதான் ஜென்ட் அவஸ்தா அப்படிங்கிற நூல். கருப்பு சிவப்பு வண்ண மட்கலங்கள், மனித எலும்பு சான்றுகள் மற்றும் இரும்பு பொருட்களுடன் தமிழ்நாட்டோட கிருஷ்ணகிரிக்கு பக்கத்துல உள்ள வடமலை குண்டா அப்படிங்கிற இடத்துல வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ கிருஷ்ணகிரிக்கு பக்கத்துல உள்ள வடமலை குண்டால என்ன கிடைச்சிருக்குன்னா கருப்பு சிவப்பு வண்ண மட்கலங்கன்னா மண்பானைகள், அப்புறம் மனித எலும்பு சான்றுகள், இரும்பு பொருட்களுக்கான சான்றுகள் வந்து வடமலை குண்டா அப்படிங்கிற இடத்துல கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. இங்கு சில கற்பலகைகளும் கல்லினால் செய்யப்பட்ட பலகைகளும் கண்டுபிடிச்சிருக்காங்க. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பழமையான ஒரு குத்துக்கல்ல கண்டுபிடிச்சிருக்காங்க. அது வந்து திருப்பூர் மாவட்டம் சிங்காரிபாளையம் குந்தலம் அருகே நடந்த அகழாய்வுல கண்டுபிடிச்சிருக்காங்க. சிங்காரிபாளையம் குந்தலம் அருகே நடந்த அகழாய்வுல மிக பழமையான குத்துக்கள் வந்து கண்டுபிடிச்சிருக்கப்பட்டிருக்கு. அப்புறம் உப்பாறு நதிக்கரையில பண்டைய கால மனிதர்களோட வாழிடங்கள் இருந்ததையும் சுட்டி காட்டியது. ஸோ இதெல்லாமே அகழாய்வுல கிடைச்ச பொருட்கள். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா சத்தியமேவ ஜெயதே, வாய்மையே வெல்லும், இந்த சொல் வந்து எந்த நூலிலிருந்து எடுக்கப்பட்டது? இதுவும் எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. முண்டக உபனிஷத் அப்படின்னு சொல்லக்கூடிய நூலில் இருந்து எடுக்கப்பட்டது. இதுவும் ரொம்ப முக்கியமானது. அடுத்து 8 தொகை 10 பாட்டு நூல்கள் பத்தி சொல்லியிருப்பாங்க. இதுல மட்டும் ஏறத்தாழ எவ்வளவு பாடல்கள் இருக்குன்னா 2400 பாடல்கள் கொண்ட ஒரு இலக்கிய கருவூலமாக இந்த 8 தொகையும் 10 பாடலும் இருக்கு. இதுல 3 அடியில இருந்து 800 அடி வரைக்கும் பாடல்கள் வந்து அமைஞ்சிருக்கு. இந்த பாடல்கள் வந்து பாத்தீங்கன்னா பாணர்களாலையும் புலவர்களாலையும் இயற்றப்பட்டது. ஸோ 8 தொகையை பொறுத்தளவுக்கு நற்றிணை, குறுந்தொகை, ஐங்குறுநூறு, பதிற்று 10, பரிபாடல், கலித்தொகை, அகநானூறு, புறநானூறு. ஸோ இந்த 8 தான் 8 தொகை நூல்கள். 10 பாட்டுல பாத்தீங்கன்னா திருமுருகாற்றுப்படை, இல்லைன்னா கூத்தராற்றுப்படை, பொருணராற்றுப்படை, சிறுபான ஆற்றுப்படை, பெரும்பான ஆற்றுப்படை, முல்லைப்பாட்டு, மதுரை காஞ்சி, நெடுநல்வாடை, குறிஞ்சிப்பாட்டு, பட்டினப்பாலை, மலைப்படுகடாம். ஸோ இந்த 10 வந்து 10 பாட்டுல வரும். ஸோ இந்த சங்கம் அறிவிய காலத்தை சார்ந்த 14 கிழக்கு நூல்கள்ல வந்து பெரும்பாலும் நீதி பற்றியும் ஒழுக்க நெறிமுறை பற்றி தான் பேசுது. அதுல திருக்குறளும் நாலடியார் தான் முதன்மையா சொல்லக்கூடியது. நீதி பற்றியும் ஒழுக்கம் பற்றியும் சொல்லக்கூடிய நூல் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அடுத்து முதன்மையான காப்பியங்கள் இரட்டை காப்பியமான சிலப்பதிகாரமும் மணிமேகலையும் இந்த பண்பாடு மற்றும் மத வரலாற்றுக்கு சிறந்த சான்றாக இந்த நூல்கள் வந்து இருக்கு. ஸோ இதெல்லாம் நம்ம ஆல்ரெடி தெரிஞ்சதான், ஜஸ்ட் இதுல கொடுத்துருக்காங்க. அடுத்து ஸ்தூபிகள் பத்தி ஒரு தடவை எக்ஸாம்ல கேட்டிருந்தாங்க. ஸ்தூபிகள்னா என்னன்னா புதை மேடுகளோட மேல் கனிமண்ணால் கட்டப்பட்டது. ஸோ புதை மேடுகளுக்கு மேல கனிமண்ணால் கட்டப்பட்ட ஒரு கூரைமான பகுதி தான் ஸ்தூபின்னு சொல்றாங்க. அதாவது இறந்தோரை எரித்து சாம்பல்ல வைக்கக்கூடிய இடம் தான் இந்த ஸ்தூபிகள். ஸோ இதுல என்ன வச்சிருப்பாங்கன்னா இறந்தோரை எரித்த சாம்பல். தொடக்கத்துல புத்தரோட அஸ்தி 8 ஸ்தூபிகளில் வைக்கப்பட்டன. புத்தரோட அஸ்தி வந்து 8 ஸ்தூபிகள்ல வச்சிருந்தாங்களாம். இவ்வாறு பௌத்தத்தின் புனித கட்டடக்கலை தோற்றம் வந்து உருவாச்சு. ஸோ பௌத்த காலத்துலதான் இந்த ஸ்தூபிகள் அமைக்கிறது அப்படிங்கிற ஒரு கட்டடக்கலை தோற்றமே உருவாச்சுன்னு சொல்றாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா அரைக்கோள வடிவமா இருக்கக்கூடிய ஸ்தூபிகள் எல்லாமே வந்து எதை குறிக்குதுன்னா பேரண்டத்தை குறிக்கிறது. இப்படி அரைக்கோளமா இருக்கக்கூடிய ஸ்தூபிகள் எல்லாமே வந்து பேரண்டத்தை குறிக்குது. அத்தோட புத்தரோட ஆன்மீக உலகின் பேரரசர் என்பதையும் இந்த ஸ்தூபிகள் வந்து உணர்த்துதுன்னு சொல்றாங்க. இந்த ஸ்தூபிகளை சுற்றி அமைக்கப்பட்டுள்ள சுற்றுவட்ட பாதையில பக்தர்கள் வலம் வரலாம். இது சுத்தி வந்து பாதை வச்சிருக்காங்க. அதுல வந்து பக்தர்கள் போய் நடந்து வர்ற மாதிரி அமைச்சிருக்காங்க. ஸோ ஸ்தூபிகள்ங்கிறது பௌத்தர்களோட ஒரு கட்டடக்கலை அமைப்பு. அடுத்து சமஸ்கிருதத்திற்கும் பாரசீகத்திற்கும் உள்ள தொடர்பு பத்தி இங்க கொடுத்திருப்பாங்க. அதாவது ரிக்வேதத்திற்கும் ஜென்ட் அவஸ்தாவிற்கும், இப்ப ஏற்கனவே பார்த்தோம்ல ஜென்ட் அவஸ்தாங்கிற பாரசீக மொழியில எழுதின நூல், ரிக்வேதம்ங்கிறது சமஸ்கிருதம். இந்த பல மொழியியல் ஒற்றுமைகள் வந்து இந்த 2 நூல்கள் வேதத்திற்கும் வந்து இருக்கு அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஆரியர்கள் அப்படிங்கிற ஒரு சொல் வந்து பண்டைய கால பாரசீகர்களும் தங்களோட நூல்கள்ல பயன்படுத்தி இருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்திய மொழி பயன்பாட்டு அறிவியலாளர்
தாமஸ் பரோவோட கூற்றின்படி, தாமஸ் பரோ ஆராய்ச்சி பண்ண அவரோட கூற்றின்படி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, உச்சரிப்பு மட்டும் காலப்போக்கில் மாறி இருக்கலாம், மற்றபடி எல்லாமே ஒரே மாதிரியானவை அப்படிங்கிறது சொல்லியிருக்காரு. அடுத்து போஆமு 1380 சார்ந்த போகஸ்கோய் அப்படின்னு சொல்லக்கூடிய வடகிழக்கு சிரியா நாட்டை சார்ந்தவர் போகஸ்கோய் கல்வெட்டு. இந்த கல்வெட்டு ஒரு ஹிட்டைட் அரசனுக்கும் மிட்டன்னி அரசனுக்கும் இடையிலான ஒப்பந்தத்தை பற்றி கூறுகிறது. அது சில ரிக்வேத கடவுளர்களான இந்திரா, உருனான வருணா, அடுத்து மித்ரா, நசதயான அஸ்வினி ஆகிய பெயர்களை குறிப்பிடுதுன்னு சொல்றாங்க. ஸோ பாரசீக வடகிழக்கு சிரியாவை சார்ந்த ஒரு கல்வெட்டுல நம்ம ரிக்வேத கடவுள்களோட பெயர்கள் அமையப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதுதான் சமஸ்கிருதத்திற்கும் பாரசீகத்திற்கும் உள்ள தொடர்பாக இருக்கிறது. அடுத்து ஈரான்ல உள்ள பெர்சிபோலிஸில் காணப்படும் முதலாம் டாரியஸின் கல்வெட்டுல தான் இந்து அப்படிங்கிற வார்த்தை முதலா காணப்பட்டிருக்கு, முதல் முறையா காணப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இது இந்த இந்துங்கிறது எதை குறிச்சிருக்குன்னா, நதியையும் குறிப்பாக சிந்து நதி, சிந்து அப்படிங்கிறது தான் இந்துன்னு குறிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? அந்த சிந்துங்கிற சொல் இந்துவானது. ஓகே, அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா கிரேக்கர்கள் எஸ்ஸுக்கு பதிலா அந்த எஸ்ஸை எடுத்துட்டு இந்துன்னு சொல்லி கொண்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் அது ஹிந்துன்னு மாறிச்சு. அந்த ஹிந்துல இருந்து தான் இந்தியா அப்படிங்கிறது உருவாயிருக்கு அப்படிங்கிறத சொல்றாங்க. இந்தியாங்கிற பேர் வந்திருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இது ஃபர்ஸ்ட் இந்து அப்படிங்கிற வார்த்தை முதன்முறையாக காணப்பட்ட கல்வெட்டு டாரியஸ், முதலாம் டாரியஸோட கல்வெட்டு. அது எங்க இருந்துச்சுன்னா பெர்சிபோலிஸில் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல இருந்துச்சு. அது ஈரான்ல. அடுத்து ஆசிவகர்கள் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க, இவங்க துறவிகள், இவங்க ஒரு குழுவா இருந்து இருக்கக்கூடியவங்க. ஸோ இவங்களை பத்தி தமிழ்நாட்டில் உள்ள நூல்கள்ல எது குறிப்பிடுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மணிமேகலை, நீலகேசி, சிவஞான சித்தியார் ஆகியவை ஆசிவக கொள்கை குறித்து குறிப்பிடுகின்றன. அடுத்து நீலகேசியின் உண்மையான தேடல் அவளை புத்தரிடமும் புராணனிடமும் இட்டு செல்கிறது. புராணன் ஆசிவர்களின் தலைவர். சோழர்கள் ஆசிவர்கள் மீது வரி விதித்ததாக கூறப்படுகிறது. ஸோ அந்த காலத்திலே ஆசிவ கொள்கை என்பது தமிழ்நாட்டில் பின்பற்றப்பட்டிருக்கு அப்படிங்கிறதையும் சொல்றாங்க. அடுத்து பாத்தீங்கன்னா முக்கிய வரிகள், அந்த வரியை எதுக்கு வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு பாக்ஸ் மாதிரி புக்ல கொடுத்துருக்காங்க. ஸோ கண்டிப்பா இதெல்லாம் கேட்பாங்க. ஃபர்ஸ்ட் பாகா அப்படிங்கிற வரி, இது விளைச்சலில் அரசன் பெரும் வழக்கமான 1/6 பங்கு. ஸோ இப்போ மக்கள் விளைவிக்கிறாங்கன்னா அதுல 1/6 பங்கு அரசனுக்கு கொடுக்கணும். அதுதான் பாகா அப்படிங்கிற வரி. அடுத்து போகாங்கிற வரி அரசருக்கு கிராம மக்கள் அப்பப்ப அவங்க இதுல விளைஞ்ச பழங்களையோ விறகையோ பூக்களையோ தன்னோட விருப்பத்திற்கு ஏற்ற மாதிரி கொடுக்கறதா போகா வரி. கரா அப்படின்னு சொல்லக்கூடிய வரி கிராமத்தினர் மீது விதிக்கப்பட்டது. ஆனா ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில இந்த வரியை விதிச்சிருக்காங்க. ஓகேவா? அது கரா. பழி அப்படிங்கிறது என்னன்னா, ஆரம்பத்துல விருப்பப்பட்டு கொடுத்துருக்காங்க, ஆனா அது கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அது கட்டாய வரியா மாற்றப்பட்டிருக்கு. பழிங்கிறது ஒரு ஒடுக்குமுறை வரியாக திகழ்து. அடுத்து உதியங்கா அப்படிங்கிறது என்னன்னா, காவல் நிலையத்தோட பராமரிப்பிற்காக விதிக்கப்பட்ட காவல் வரியாக இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. இல்லைன்னா நீர் வரியா இருக்கலாம். இது ஒரு கூடுதல் வரி, எக்ஸ்ட்ராவா கொடுக்கக்கூடிய வரி தான் உதியங்கா. ஸோ காவல் வரியா இருக்கலாம் அல்லது நீர் வரியா இருக்கலாம். அடுத்து உபரிஹரா அப்படின்னு சொல்லக்கூடியது கூடுதல் வரி தான். எதுக்காக வசூலிக்கப்பட்டது அப்படிங்கிற விளக்கம் நிறைய அறிஞர்கள் வேற மாதிரி சொல்றாங்க அப்படிங்கிற சொல்றாங்க. ஸோ உதியங்காவும் உபரிஹராவும் கூடுதல் வரியா இருந்திருக்கு. அடுத்து ஹிரண்யா அப்படிங்கிற வரி தங்க நாணயம் மீது விதிக்கப்பட்ட வரி. அதாவது நேரடி பொருள்ல ஹிரண்யானா என்னன்னா தங்க நாணயம் மீது விதிக்கப்பட்ட வரி அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இது நடைமுறையில பாத்தீங்கன்னா தானியங்களோட விளைச்சல்ல ஒரு பங்கை அரசின் பங்கா கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறதையும் சொல்றாங்க. ஸோ 2 விதமா சொல்றாங்க இதுக்கு. அடுத்து வாத பூதா அப்படின்னு சொல்லக்கூடிய வரி. இது வாத பூதா அப்படின்னா காற்றுக்கும் ஆவிகளுக்கும் செய்ய வேண்டிய சடங்குகளுக்காக விதிக்கப்பட்ட வரி. அடுத்து ஹலிவஹரா அப்படிங்கிறது கலப்பை வைத்திருக்கும் ஒவ்வொரு உழவரும் கட்ட வேண்டிய கலப்பை வரி தான் கலிவஹரா. ஸோ கலிவஹரா என்பது கலப்பை வரி. சுல்கா அப்படிங்கிறது வர்த்தகர்கள் நகரத்திற்கோ துறைமுகத்திற்கோ கொண்டு வரும் வணிக சரக்குகளில் அரசருக்கான பங்கு. அதாவது சுங்க வரி இல்லைன்னா நுழைவு வரி இப்ப நமக்கு செலுத்தணும், அதோட ஒப்பிடலாம் இந்த சுல்கா அப்படிங்கிறது. சுல்கா என்பது சுங்க வரி அல்லது நுழைவு வரி மாதிரி. அடுத்து கிளிப்தா அல்லது உபகிளிப்தா அப்படிங்கிறது நிலப்பதிவின் போது, ஒரு நிலத்தை பதியும் போது விதிக்கப்படக்கூடிய விற்பனை வரி.
இதுதான் கிளிப்தா அல்லது உபகிளிப்தா. ஸோ இந்த வரிகள் எல்லாமே எதுக்காக விதிக்கப்பட்டுச்சு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து நிலக்கொடைகள், ஒவ்வொருத்துக்கும் கொடைகளா கொடுத்துருப்பாங்க இல்லையா நிலங்களை, அது என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா அக்ரஹார மானியம். அக்ரஹார மானியம் வந்து பிராமணர்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இது நிரந்தரமாக கொடுத்துருக்காங்க. இதை கொடுத்துட்டாங்கன்னா அவங்க வச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பரம்பரையா வரக்கூடியது. அது மட்டும் இல்லாமல் இது வரி கிடையாது, நன்கொடை மாதிரி. அடுத்து தேவக்கிரகார மானியம் அப்படிங்கிறது வந்து கோவில் மராமத்து, வழிபாடு இந்த பணிகளுக்காக பிராமணர், வணிகர்கள் இவங்களுக்கு வழங்கப்பட்ட நிலமானியம் தான் தேவக்கிரகார மானியம். அடுத்து சமய சார்பற்ற மானியம் அப்படிங்கிறது என்னன்னா குப்தர்களுக்கு இருந்த நிலப்பிரபுகளுக்கு தரப்பட்ட மானியம் தான் சமய சார்பற்ற மானியம். அது மட்டும் இல்லாமல் வேற வரிகளும் இருக்கு. ஸோ பாகா போகா அதுதான் நம்ம இப்போ பார்த்தோம். அதுக்கு முன்னாடி இந்த நிலக்கொடைகள் பற்றி கொடுத்துருக்காங்க. அடுத்து குப்தர்கள் தான் வந்து அதிக எண்ணிக்கையில் தங்க நாணயத்தை வந்து பயன்படுத்தியிருக்காங்க. அவங்க வெள்ளி செம்பு நாணயங்களை பயன்படுத்தின எண்ணிக்கையை விட தங்க நாணயங்களை பயன்படுத்தின எண்ணிக்கை வந்து அதிகமாக இருந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் குப்தர்கள் காலத்துக்கு பின்னாடி இந்த தங்க நாணயத்தை உபயோகிக்கிற பழக்கமே குறைஞ்சு போச்சு அப்படின்னு சொன்னாங்க. ஸோ ஒரு தடவை எக்ஸாமில் கேட்டிருந்தாங்க, தங்க நாணயங்களை அதிகமாக உபயோகித்தவர்கள் யாரு அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க. ஸோ அதிக அளவில் தங்க நாணயங்களை வெளியிட்டவங்க யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா குப்தர்கள் தான். ஸோ இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இதோட இந்த வீடியோ வந்து கம்ப்ளீட் ஆகுது. இனி அடுத்தடுத்து இருக்கக்கூடிய பாக்ஸ் கொஸ்டின்ல நம்ம அடுத்த வீடியோஸ் எல்லாத்துலேயும் பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.